எஸ். நம்ம இந்த எபிசோட்ல இன்ஹெரிட்டன்ஸ் பார்க்கலாம். ஆஸ் யூஸ்வல் ஐடியலி செலக்ட் பண்ணிட்டு, இங்க நியூ ஃபைல் கிளிக் பண்ணிட்டு, இதை சேவ் ஆஸ் கொடுத்துட்டு, நம்ம டெஸ்க்டாப்ல சேவ் பண்ண பைத்தான் ஃபோல்டர் இருக்கும்ல, அதில் போயிட்டு இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு டைப் படிங்க. கைஸ், நம்ம இந்த எபிசோட்ல இன்ஹெரிட்டன்ஸ்னா என்னன்னு பார்க்கலாம். இன்ஹெரிட்டன்ஸ்னா என்னன்னா, இது வந்து ரொம்ப ஈஸியான, எஃபெக்டிவான, உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் புரிய. அதே மாதிரி ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாபிக்கும் கூட. ஆக்சஸ் டு அதர் கிளாஸஸ், இதுதாங்க இட்ஸ் டெஃபினிஷன். நம்ம இவ்வளோ எபிசோடா ஒரு கிளாஸ்ல ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி, கன்ஸ்ட்ரக்டர் கிரியேட் பண்ணி, செல்ஃப் போட்டு, அதை பிரிண்ட் பண்ணி டிஃபைன் பண்ணி பார்த்துட்டு இருந்தோம். இப்போ இதுல இருந்து பார்த்தோம்னா நம்ம நிறைய கிளாஸ் யூஸ் பண்ணி, அதுக்கு ஒரு ஒரு ஆட்ரிபியூட் போட்டு, அதுக்கு ஒரு ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்து, அதுலேருந்து நம்ம ஒன்று சேர்த்து அப்படி பிரிண்ட் பண்ண போகிறோம். நிறைய கிளாஸ் யூஸ் பண்ண போகிறோம். இன்ஹெரிட்டன்ஸ்னால் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கிளாஸில் ஒன்று இருக்கும். அந்த ஒரு கிளாஸில் இருக்க டேட்டாவை இன்னொரு கிளாஸ் வந்து ஈஸியாக ஆக்சஸ் பண்ணுறது, அதுதான் இன்ஹெரிட்டன்ஸ். இதுக்கு மொத்தம் 5 டைப் இருக்கு. என்னெல்லாம்னா, சிங்கிள், மல்டிபிள், மல்டி லெவல், அப்புறம் வந்து ஹையரார்கியல், அப்புறம் ஹைபிரிட். இந்த மாதிரி 5 டைப்ஸ் இருக்கு இன்ஹெரிட்டன்ஸில். பார்த்தோன்னே பயந்துடாதீங்க, ரொம்ப ரொம்ப ஈஸி. ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு எக்ஸாம்பிள் கோடு பார்ப்போமா. இப்போ ஒரு கிளாஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். என்ன கிளாஸ் சொல்லலாம்? இப்போ வந்து ஐபிஎல்னே ஒரு கிளாஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஐபிஎல்ல பிளேயர்ஸ் நேம் ஓகேவா போட்டுட்டு பிளேயர் 1 அப்படின்னு கொடுத்துடலாம். நம்ம ஆப்ஜெக்ட் பாஸ் பண்ண போகிறோம், அதனால செல்ஃப் யூஸ் பண்ணலாம். நீங்கள் எப்போல்லாம் ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ண போறீங்களோ அந்த செல்ஃப் கண்டிப்பாக யூஸ் பண்ணிடுங்க இந்த ஃபங்க்ஷனுக்கு. பிளேயர் 1 வந்து தோனின்னு வைக்கலாம், ஓகேங்களா. அடுத்து இன்னொரு ஒரு கிளாஸ் உருவாக்கலாம். இதுக்கு வந்து ஐசிசின்னு வைக்கலாமா. இதில் வந்து பிளேயர் 2, ஃப்ரெண்ட், ஐசிசிக்கு வந்து சச்சின் வைக்கலாம். அடுத்து நம்ம இன்னொரு ஒரு கிளாஸ் உருவாக்கலாம். ஃபுட்பால்னு வேணா வைக்கலாம். இல்லை கிரிக்கெட்லேயே போகலாம். வேற என்ன இருக்குது? டெஸ்ட் கிரிக்கெட். டெஸ்ட் கிரிக்கெட்டில் பிளேயர் 3. பிளேயர் 3 யாருன்னா கோலி வச்சுக்கலாம். ஓகேங்களா. இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா 3 கிளாஸ் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். ஐபிஎலுக்கு ஒன்று, ஐசிசின்னு ஒரு கிளாஸு, டெஸ்ட் கிரிக்கெட்னு ஒரு கிளாஸு. அதுக்குள்ள 3 ஃபங்க்ஷன் இருக்கு. பிளேயர் 1ல தோனி இருக்காரு, பிளேயர் 2ல சச்சின் இருக்காரு, பிளேயர் 3ல கோலி இருக்காரு. ஐபிஎலுக்கு தோனி, ஐசிசிக்கு சச்சின், டெஸ்ட் கிரிக்கெட்டுக்கு கோலி. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, நம்ம ஆப்ஜெக்ட் கிரியேஷன் நம்ம பார்த்தோம். இப்போ ஏதாவது ஒரு கிளாஸ் நம்ம ஆக்சஸ் பண்ணோம்னா ஒரு வேரியபிளை போட்டுட்டு இசிக்கல் டு போட்டுட்டு அந்த கிளாஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம டாட் வச்சு அந்த ஃபங்க்ஷன் நம்ம கூப்பிட்டோம்னா அந்த பிரிண்ட்டுக்குள்ள என்ன இருக்கோ அது பிரிண்ட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் கோலி இருக்காருல்ல, இப்போ வந்து கோலிக்கு என்ன சொல்லலாம், இப்போ வந்து ரன் ரன் மிஷின் அப்படின்னு போட்டுடலாம். இது வந்து நம்மளா கொடுக்குற பேரு. இசிக்கல் டு நம்ம என்ன இந்த கிளாஸ் நம்ம ஆக்சஸ் பண்ண போறோம், அதனால டெஸ்ட் கிரிக்கெட் அப்படின்னு கொடுத்துடலாம். இப்போ வந்து ரன் மிஷின் டாட் டெஸ்ட் கிரிக்கெட் இப்படி நம்ம கொடுத்தோம்னா
எரர் வருது. it has no attribute. எங்கேயோ பேர் தப்பா கொடுத்துருன்னு நினைக்கிறேன். டெஸ்ட் கிரிக்கெட். ஓகே கைஸ், நம்ம வந்து ஃபங்க்ஷன் பேர் தான் கொடுக்கணும், கிளாஸ் பேர் கொடுக்கக்கூடாது. தப்பா கொடுத்துட்டேன். லேயர் 3 இப்படி தான் கொடுப்பேன். இப்போ கோலின்னு பிரிண்ட் ஆயிருக்கு பார்த்தீங்களா? இப்படி தான் நம்ம யூஸ்ஃபுல்லாக ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுவோம். கரெக்டாக ஒரு கிளாஸ் ஃபஸ்ட்டு நம்ம ஆக்சஸ் கொடுத்துருவோம். அந்த கிளாஸ்க்குள்ளே இருக்க ஃபங்க்ஷன் நேம் போட்டோன்னா நமக்கு அதுக்குள்ளே என்ன பிரிண்ட் ஆகும், அது இப்படி பிரிண்ட் ஆகும். இப்படி தான் நம்ம இவ்வளோ நாளாக பார்த்துட்டு இருந்தோம். இப்போ இதுவே கோலி வந்து ஐசிசி ஆக்சஸ் பண்ண முடியும். இந்த சச்சின் கூடயே எப்படி சொல்கிறது, இந்த ரன் மிஷின் இருக்கார்ல, சச்சினுமே பிரிண்ட் ஆகணும் கூட. இந்த ரன் மிஷின்ற ஆப்ஜெக்ட்னால இந்த ஐசிசியோட ஆப்ஜெக்ட்டுமே கொண்டு வர முடியும். அது எப்படின்னு பார்ப்போமா? இப்போ வந்து இந்த வேரியபிளே டாட் லேயர் 2 இப்படின்னு கொடுத்தோம்னா நமக்கு எரர் வருது. ஏன் எரர் வருதுன்னா, நம்ம வந்து டெஸ்ட் கிரிக்கெட்ன்ற கிளாஸுக்கு மட்டும் தான் நம்ம ஆக்சஸ் வாங்கியிருக்கோம். இந்த ரன் மிஷின்னு ஒரு வேரியபிள் இருக்குல்ல, இது வந்து இந்த டெஸ்ட் கிரிக்கெட்குள்ளே இருக்க கிளாஸ்க்குள்ளே மட்டும்தான் என்னெல்லாம் ஃபங்க்ஷன் இருக்கோ அது மட்டும் தான் ஆக்சஸ் பண்ண முடியும் இந்த வேரியபிள்னால. இந்த வேரியபிள்னால மற்ற கிளாஸில் என்ன இருக்கோ அதெல்லாம் ஆக்சஸே பண்ண முடியாது. அப்படி இந்த வேரியபிள்னால மற்ற கிளாஸை ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னு நம்ம நினச்சோம் என்ன பண்ணணும்னா, இந்த டெஸ்ட் கிரிக்கெட்டில் ஒரு பிரேசஸ் இருக்குல்ல, இதுக்குள்ளே போயிட்டு இந்த கிளாஸோட பேரை போடணும். ஐசிசி இப்படின்னு நம்ம போட்டோம்னா இப்போ ரன் கொடுப்போமா? இப்போ நம்ம சச்சினை பிரிண்ட் ஆயிடுச்சு பாருங்க. இது உங்களுக்கு புரியுங்கன்னு நினைக்கிறேன். இதுக்கு பேர் தான் சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ். ஓகேவா கைஸ்? இப்போ இந்த வேரியபிளை நம்ம பக்கத்து கிளாஸோட ஃபங்க்ஷன்ஸுமே நம்ம ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சோன்னா நம்ம அந்த கிளாஸோட பேர் எடுத்து இந்த பிரேசஸ்குள்ளே போட்டுருணும். அப்படி போட்டோன்னா சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ். அடுத்து வந்து மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் என்னன்னு பார்ப்போமா? இப்போ இந்த ரன் மிஷினால இதுவும் ஆக்சஸ் பண்ண முடியும், இதுவும் ஆக்சஸ் பண்ண முடியும். இப்போ இந்த ஐபிஎல்லும் ஆக்சஸ் பண்ணணும்னு நினைக்குது. இப்போ வந்து ஐபிஎல்ல பிளேயர் 1 இருக்குல்ல, ரன் மிஷின் இஸ் ஈக்குவல் டு பிளேயர் 1 இப்படி போட்டோம்னா நமக்கு எரர் வரும். இங்கே பார்த்தீங்களா? இந்த வேரியபிள்னால இந்த கிளாஸ் இருக்கிறது ஆக்சஸ் பண்ண முடியாது. நம்ம ஐசிசின்னு இங்கே போட்டோம், அதனால இந்த கிளாஸ் ஆக்சஸ் பண்ண முடியுது. இப்போ இந்த ரன் மிஷினால ஐபிஎல் இருக்க கிளாஸுமே ஆக்சஸ் பண்ண முடியும் அப்படின்னு நம்ம யோசிச்சோம்னா, இந்த ஐசிசி நம்ம போட்டிருக்கோம்ல, நம்ம இந்த வேரியபிள் வந்து டெஸ்ட் கிரிக்கெட்டுக்கு மட்டும்தான் நம்ம ஆக்சஸ் வாங்கியிருப்போம். அப்போ இப்போ என்ன ஆகும், ஐசிசின்னு இதுக்குள்ளே போட்டதுனால இது ரெண்டுமே இப்போ ஆக்சஸ் ஆகும். டெஸ்ட் கிரிக்கெட்னால ஐசிசியும் ஆக்சஸ் ஆக முடியும். இப்போ நமக்கு ஐபிஎல்லும் வேணும் அப்படி என்ன பண்ணோம்னா, கமா போட்டுட்டு ஐபிஎல் அப்படின்னு போட்டோம்னா இப்போ ரன் கொடுப்போமா? இங்கே நம்ம பிளேயர் 1 ஈஸிகல்னு கொடுத்துருப்போம். இப்போ ரன் கொடுக்க பார்க்குறப்ப என்ன கொடுக்க முன்னாடி இங்கே ஈக்குவல் டுன்னு போட்டோம். இது ஈக்குவல் டு வராது, டாட் வரும். இப்போ ரன் கொடுப்போமா? இப்போ நமக்கு தோனின்னு பிரிண்ட் ஆயிருக்கு. இப்போ வந்து இந்த ரன் மிஷினால ஐபிஎல்லும் ஆக்சஸ் பண்ண முடியும். இதுக்கு பேர் தான் மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ். நான் திருப்பி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நம்ம யூஸ்வலாக என்ன பண்ணுவோம், ஒரு கிளாஸில் இருக்க வேரியபிள்னு ஆக்சஸ் பண்ணோன்னா ஒரு வேரியபிள் போட்டுட்டு அந்த கிளாஸ் பேர் போட்டோன்னா அதுக்குள்ளே இருக்க ஃபங்க்ஷனில் ஆக்சஸ் பண்ண முடியுமா? இப்போ ரன் மிஷின்னு ஒன்று போட்டோம், ஈக்குவல் டு டெஸ்ட் கிரிக்கெட்னு போட்டதுனால இந்த டெஸ்ட் கிரிக்கெட்டுக்குள்ளே இருக்க கிளாஸ் எல்லாமே இந்த ரன் மிஷினால் ஆக்சஸ் பண்ண முடியும். அதனால தான் இந்த பிளேயர் 3ன்னு நம்ம பிரிண்ட் பண்ணப்போ கோலின் பிரிண்ட் ஆச்சு. இப்போ பிளேயர் 2 அப்படின்னு நம்ம பிரிண்ட் பண்ணுறப்ப இது வந்து பிளேயர் 2 வந்து இந்த ஐசிசின்ற ஒரு கிளாஸ்க்குள்ளே இருக்குது. ஓகேவா? அதனால அது ஐசிசின்னு இருக்கிறதுனால நம்ம ஃபஸ்ட்டு எரர்னு காட்டுச்சு. அதனால் இந்த கிளாஸை நம்ம ஆக்சஸ் பண்ணோன்னா என்ன பண்ணோன்னா, இந்த டெஸ்ட் கிரிக்கெட் பிரேசஸ்க்குள்ளே ஃபங்க்ஷனுக்குள்ளே ஐசிசின்னு போட்டால் தான் இந்த இது ஆக்சஸ் பண்ண முடியும். நம்ம ஒன்று போட்டோம்ல, அதனால சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ். இப்போ இதுவே ஐபிஎல் இருக்க பிளேயர் 1 ஆக்சஸ் பண்ணணும், இந்த கிளாஸ் இருக்க ஆட்ரிபியூட்ஸும் ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சோன்னா இந்த பிரேசஸ்க்குள்ளே கமா போட்டு அந்த கிளாஸோட பேரை போட்டோன்னா நம்ம மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் சொல்லலாம். அதுக்குள்ளே பிளேயர் 1 நம்ம இங்கே டாட் போட்டு பிரிண்ட் பண்ணதுனால தோனியும் இங்கே பிரிண்ட் ஆயிருக்கு.
இவ்வளோதாங்க சிங்கிள் அண்ட் மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ். அடுத்து நம்ம ஹையரார்க்கிக்கல் இல்ல மல்டி லெவல் பார்க்கலாமா? மல்டி லெவல்ல நம்ம இந்த 3 கிளாஸ் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம்ல, இது அப்படியே இருக்கட்டும். இப்ப நம்ம என்ன பார்த்தோம்னா, ஒரு வேரியபிள் போட்டு இந்த கிளாஸ்ல மட்டும் ஆக்சஸ் பண்ண வச்சுட்டு, இந்த பிரேஸ்க்குள்ள நம்ம என்னலாம் கிளாஸ் ஆக்சஸ் பண்ணணுமோ, அத கமா போட்டு போட்டோம்னா, இது 2மே ஆக்சஸ் பண்ற மாரி பார்த்தோமா? அதுதான் சிங்கிள் அண்ட் மல்டிபிள். ஒரு கிளாஸ் மிஸ் ஆக்சஸ் பண்ணணும்னு நினைச்சோம்னா, அது சிங்கிளு. கமா போட்டு இன்னொன்னு போட்டோம்னா, அது மல்டிபிள். இப்ப வந்து மல்டி லெவல்னு ஒண்ணு இருக்கு. அது என்னன்னா, இப்ப அந்த ரன் மெஷின் எடுத்துப்போயேன். ரன் மெஷின் இஸ் ஈக்குவல் டூ டெஸ்ட் கிரிக்கெட். இப்படி போட்டோம்னா, இந்த வேரியபிள்னால இந்த கிளாஸ் ஆக்சஸ் பண்ண முடியுமா? இப்ப இந்த ரன் மெஷின் டாட் லேயர் 3 அப்படின்னு போட்டோம்னா, நமக்கு இங்க கோலின்னு பிரிண்ட் ஆகுது. ஏன்னா இந்த கிளாஸ்ல இருக்க ஒரு வேரியபிள் வச்சு இஸ் ஈக்குவல் டுன்னு சொல்லிட்டோம். அதனால இந்த ஃபங்க்ஷனை டாட் போட்டு பண்ணோம்னா கோலின் பிரிண்ட் ஆகுது. அதுக்கப்புறம் என்னன்னா, இப்ப வந்து நம்ம போன சிங்கிள் அண்ட் மல்டிபிள்ல இந்த கிளாஸ்க்குள்ளேயே இந்த பிரேசஸ் போட்டு நம்ம ஆக்சஸ் பண்ணோமா? இப்ப வந்து இது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். இப்ப இந்த ஐசிசி கிளாஸ் இருக்குல்ல, இந்த ஐசிசி கிளாஸ் வந்து இந்த ஐபிஎல் ஆக்சஸ் பண்ணணும். ஓகேவா? இப்ப வந்து ஐ இந்த ஐசிசிக்கு ஒரு வேரியபிள் ஒன்று கிரியேட் பண்ணலாம். மாஸ்டர் பிளாஸ்டர்னு ஒரு வேரியபிள் கிளியர் பண்ணிட்டு ஐசிசி லிங்க் போட்டுட்டு ஆக்சஸ் பண்ணலாம் இந்த கிளாஸை. இந்த மாஸ்டர் பிளாஸ்டர் டாட் ஐசிசி அப்படின்னு போட்டோம், நமக்கு சச்சின் இங்க பிரிண்ட் ஆகும். சரி, இது நம்ம ஃபங்க்ஷன் பேர் தான் போடணும், பிளேயர் 2ன்னு போடணும். இப்படி போட்டோம்னா சச்சின் நமக்கு பிரிண்ட் ஆகுமா? இப்ப என்னன்னா, இப்ப இந்த சச்சின் வந்து ஐபிஎல்குள்ள இருக்க தோனியை பிரிண்ட் பண்ணணும். இந்த கிளாஸ் வச்சே நம்ம தோனியும் இந்த பிளேயர் 1ம் பிரிண்ட் பண்ணணும். அப்ப என்ன பண்ணுவோம்னா, நமக்கு தெரிஞ்சதுதான். இப்ப இந்த கிளாஸ்னால இந்த கிளாஸ் ஆக்சஸ் பண்ண முடியும்னா, இந்த பிரேசஸ்க்குள்ள ஐபிஎல்னு போடுவோமா? இப்போ வந்து இந்த மாஸ்டர் பிளாஸ்டர்லயே டாட் பிளேயர் 1 அப்படின்னு போட்டோம்னா நமக்கு எரர் வரும். இந்த ஐபிஎல் இல்லாம போட்டோம்னா. பாத்தீங்களா? இப்ப இந்த பிரேசஸ்க்குள்ள ஐபிஎல் அப்படின்னு போட்டோம்னா நமக்கு கோலி சச்சின் தோனின்னு பிரிண்ட் ஆகுது. இந்த கிளாஸ்னால இப்ப இந்த ஐபிஎல்லும் பிரிண்ட் ஆகுது. இதுல உருவாக்குன இந்த கிளாஸ்க்கு உருவாக்குன மாஸ்டர் பிளாஸ்டர்ன்ற வேரியபிள்னால அடுத்த கிளாஸ் இருக்க ஃபங்க்ஷனையும் பிரிண்ட் பண்ண முடியுது. ஏன்னா இந்த பிரேசஸ்க்குள்ள நம்ம இப்படி போட்டோம். இந்த டெஸ்ட் கிரிக்கெட்டுக்கு வந்து நம்ம போன இதுல பார்த்தோம்ல, இந்த டெஸ்ட் கிரிக்கெட் வந்து ஐசிசின்னு இதுல போட்டோம், ஐபிஎல் இதுல போட்டோம், சிங்கிள் அண்ட் மல்டிபிள். அதே தான் இதுலயும். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஐபிஎல் வந்து இதுவும் பிரிண்ட் ஆக வைக்கிறது. இப்ப இப்ப என்னன்னா, உம் இந்த மாதிரி நம்ம ஒரே இப்போ 3 கிளாஸ்ல இப்ப 2 நடக்குது பாத்தீங்களா? இப்ப இந்த இதனால ஐசிசி ஐபிஎல் நம்ம போட்டோம்னா இந்த இதனால ரன் மிஷன் டாட் லேயர் 1 அப்படின்னு நம்மளால பிரிண்ட் பண்ண முடியும். ரன் மிஷன் டாட் லேயர் 2 அப்படின்னு போட்டோம்னா இதுவும் இந்த ஃபங்க்ஷனும் பிரிண்ட் பண்ண முடியும், இந்த ஃபங்க்ஷனும் பிரிண்ட் பண்ண முடியும். இப்போ ரன் கொடுப்போமா? இப்போ கோலி தோனி சச்சின்னு பிரிண்ட் ஆகுது. ஏன்னா நம்ம ஃபர்ஸ்ட்ல வந்து கோலி கேட்டிருக்கோம், பிளேயர் 1 தோனி கேட்டிருக்கோம், பிளேயர் 2ல சச்சின் கேட்டிருக்கோம், கோலி தோனி சச்சின். இதுல வந்து நம்ம 2 கேட்டிருக்கோம், பிளேயர் 2 சச்சின் கேட்டிருக்கோம், பிளேயர் 1 தோனி கேட்டிருக்கோம். அதனால பிரிண்ட் ஆகுது. இப்ப இது வந்து என்னன்னா, இப்ப 3 கிளாஸ் இருக்கு. 3 கிளாஸ்ல 2 இன்ஹெரிட்டன்ஸ் நம்ம பண்றோம். நம்ம முன்னாடி பார்த்தது வந்து ஒரு கிளாஸ்லயே அந்த பிரேசஸ்குள்ளேயே 2 கிளாஸ் நேம் போட்டு நம்ம பண்ற மாதிரி பார்த்தோம், சிங்கிள் அண்ட் மல்டிபிள். மல்டி லெவல்னா என்னன்னா, அந்த கிளாஸஸ்லயே நம்ம
மாத்தி மாத்தி நம்ம பண்றது. இப்ப ஒரு கிளாஸ்ல நம்ம 2 பண்ணோம். இதுக்குள்ள போட்டு. இதுல 2 கிளாஸ்ல நம்ம வந்து 3 மொத்தமா 3த்துலயே நம்ம 2 கிளாஸ்ல மாத்தி மாத்தி பண்ணியிருக்கோம். இப்ப ஐசிசினால ஐபிஎல் ஆக்சஸ் பண்ண முடியாது. டெஸ்ட் கிரிக்கெட்னால ஐசிசியும் ஐபிஎல்லும் ஆக்சஸ் பண்ண முடியாது. இப்படி இருக்கிறதுனால தான் இந்த இது பேர் மல்டி லெவல்னு சொல்றாங்க. ஓகேவா கைஸ்? இப்போ வந்து அடுத்து நம்ம ஹையரார்கியல் பார்க்கலாம். ஹையரார்கியல் வந்து எப்படின்னா, இப்போ வந்து ம், எப்படி சொல்றது? சரி ஓகே. இப்போ டேடுன்னு ஒரு கிளாஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப இந்த டேட் கிளாஸ்ல மணி ஒரு ஃபங்க்ஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதுல வந்து print that's money is given அப்படின்னு போட்டுடலாம். இதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். இதே மாதிரி ஒரு 3 கிளாஸ்ல ஒண்ணுமே உள்ள போடாம இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப சன் ஒரு கிளாஸ் இருக்கு. பாஸ்ன்னு கொடுத்தோம்னா இந்த கிளாஸ்க்குள்ள ஒண்ணுமே இல்லை, இருந்தாலுமே ரன் ஆகும். டாட்டர் அப்படின்னு ஒரு கிளாஸ் இருக்கு. இதுவும் பாஸ் கொடுத்துடலாம். ஓகே கைஸ், இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிளாஸ் இருக்கு டேடுன்னு. அந்த கிளாஸ்ல மணின்னு ஒரு ஃபங்க்ஷன்ல டேட்ஸ் மணி இஸ் கிவன் அப்படின்னு இருக்கு. பிரிண்ட் பண்ணோம்னா இன்னும் 2 கிளாஸ் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த பாஸுக்கு நான் மீனிங் சொல்லிடுறேன். ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ஷோஸ் ரிசல்ட் வித்தவுட் ஹேவிங் எனிதிங் இன்சைட் த கிளாஸ். இதுதான் கைஸ் கிளாஸ். நம்ம இதுக்குள்ள ஒண்ணுமே போடல இந்த கிளாஸ்ல. பாஸ்ன்னு நம்ம கொடுத்துட்டோம்னா அது தானாவே பிரிண்ட் ஆகும், ரிசல்ட் கொடுக்கும். அதுக்குள்ள எதுவுமே இல்லாட்டியுமே இந்த ஆப்ரேஷன் வந்து ரன் ஆகும். அதனால இந்த பாஸ் நம்ம கொடுக்குறோம். இப்போ என்னன்னா, டேடுன்னு ஒரு கிளாஸ் இருக்கு, சன்னுன்னு ஒரு கிளாஸ் இருக்கு, டாட்டர்னு ஒரு கிளாஸ் இருக்கா. இப்போ வந்து டேடு கிட்ட காசு இருக்கு, சன்னு டாட்டரும் இருக்காங்க. இப்போ இந்த டாட்டருக்கு வந்து டேடோட காசு வேணும். ஓகேவா? அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா டீனா டாட் டி, சரி ஓகே, டாட்டர் ஒன் அப்படின்னு கொடுக்கலாம். இந்த கிளாஸை வந்து அக்சஸ் பண்ணோம்னா டாட்டர் இப்படி நம்ம கொடுத்துட்டோம்னா இந்த வேரியபிள்னால இந்த கிளாஸ் ஆக்சஸ் பண்ண முடியுமா? பண்ணிட்டு டாட்டர் ஒன் டாட் இப்போ மணின்னு நம்ம கொடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு வந்து எரர் காட்டும். இப்போ வந்து நமக்கு எரர் அப்படின்னு காட்டுது. இது ஏன் இப்படி காட்டுதுன்னா, நம்ம வந்து ஜஸ்ட் இந்த கிளாஸோட வேரியபிள் மட்டும் தான் ஆக்சஸ் பண்ண முடியும். டேட் இந்த கிளாஸை ஆக்சஸ் பண்ணோம்னா நம்ம என்ன பண்ணுவோம்? யூஸ்வலாக டேடுன்னு போட்டால் தான் இதுக்குள்ளே இருக்க ஃபங்க்ஷன் நம்மளால் ஆக்சஸ் பண்ண முடியுமா? இப்போ கொடுக்குறப்ப டேட்ஸ் மணி இஸ் கிவன் அப்படின்னு வருதா? இப்போ இதுதான் கைஸ் இந்த ஐஆர்கேஎல் இன்ஹெரிட்டன்ஸ் பேசிக்காக சொல்ல போனோம்னா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கிளாஸில் தான் ஃபங்க்ஷன் இருக்கு, மிச்சம் 2 கிளாஸ் எம்டியாக தான் இருக்கு. ஆனால் எம்டியாக இருந்தாலுமே டைரெக்டாக இந்த டேடோட கிளாஸில் நம்ம ஒன்று இந்த இருக்க பிரிண்ட் ஃபங்க்ஷன் நம்ம எடுக்கிறோம்ல, இதுதான் இந்த ஐஆர்கேஎல் இதுன்னு சொல்லுவாங்க. ஐஆர்கேஎல் இன்ஹெரிட்டன்ஸ். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து வந்து நம்ம ஹைபிரிட் பார்க்கலாமா? ஹைபிரிட்னா ஒன்றுமே இல்லை, இந்த சிங்கிள் மல்டிபிள் மல்டி லெவல் ஐஆர்கேஎல் இது எல்லாமே கலந்து இருக்கிறது தான் ஹைபிரிட். சரி, அதுக்கும் ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ கிளாஸ் டேடுன்னு இருக்கு, அதுக்குள்ள மணி print that's money is given. இது ஒரு கிளாஸ் இருக்கு. கிளாஸ் ப்ராப்பர்ட்டி
அப்படின்னு ஒரு கிளாஸ் உருவாக்கலாம். லேண்ட் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் உருவாக்கலாம். கிராண்ட் பாஸ் லேண்ட் இஸ் கிவன் இப்படின்னு இன்னொரு கிளாஸ்ல இன்னொரு ஃபங்க்ஷன்ல இப்படி நம்ம ஒரு பிரிண்ட் கொடுக்கலாம். அடுத்து வந்து சன் அப்படின்னு ஒரு கிளாஸ் இருக்கட்டும், பாஸ் கொடுத்துடலாம். அடுத்து கிளாஸ் டாட்டர் அப்படின்னு ஒரு கிளாஸ் உருவாக்கிட்டு ஒண்ணுமே கொடுக்காம விட்டுடலாம். கிளாஸ் மதர் இப்படியும் ஒரு கிளாஸ் உருவாக்கலாம். ஓகேவா கைஸ்? இப்போ வந்து மொத்தம் 5 கிளாஸ் இருக்கா? 5 கிளாஸ்ல 2 பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் இருக்கு, 2 ஃபங்க்ஷன் இருக்கா? ஃபர்ஸ்ட் வந்து நம்ம மதருக்கு வந்து மாம் அப்படின்னு ஒரு வேரியபிள் நம்மளா ஒன்று கொடுக்கலாம். இந்த மதர் கிளாஸ் ஆக்சஸ் பண்றதுக்கு கொடுத்துட்டு மாம் டாட் மணின்னு கொடுத்தா நமக்கு எரர் வரும். இப்போ இந்த மாமுக்கு வந்து இந்த பணம் வேணும் அப்படின்னு டாட் மணின்னு கொடுத்தோம்னா நமக்கு கண்டிப்பாக எரர் வரும். ஏன்னா நம்ம வந்து இந்த கிளாஸ் ஆக்சஸ் பண்ண முடியாதுல்ல. இந்த கிளாஸ்ல தான் இந்த மாம்ன்ற வேரியபிள் இருக்கு. இந்த கிளாஸ் நம்ம ஆக்சஸ் பண்ணோம்னா இதுக்குள்ள இந்த பிரேசஸ்க்குள்ள டேட் அந்த கிளாஸோட பேரை போட்டால் தான் ஆக்சஸ் பண்ண முடியுமா? இப்போ டேட்ஸ் மணி இஸ் கிவன் வருது. இப்போ இன்னொன்று நம்ம கிரியேட் பண்ணலாமா? சன்னுன்னு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிட்டு சன் கிளாஸ் ஆக்சஸ் பண்ணிட்டு சன் டாட் மணி அப்படின்னு கொடுத்தோம்னா நமக்கு எரர் வரும். ஏன்னா அதுக்குள்ள நம்ம டேடே போடல. இந்த சன்னால டேடோட கிளாஸ் ஆக்சஸ் பண்ண முடியும். டேட்ஸ் மணி இஸ் கிவன் வரணும்னா இதுக்குள்ள நம்ம டேட் அப்படின்னு போடணும். இப்போ வந்து டேட்ஸ் மணி இஸ் கிவன் வருது. இப்போ இதுவே இந்த சன்னுனால இந்த லேண்டுமே அவங்க கிட்ட வாங்க முடியும். மணி மட்டும் கிடையாது, லேண்டுமே வாங்க முடியும்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா கமா போட்டுட்டு ப்ராப்பர்ட்டி நம்ம போட்டோம்னா சன் டாட் லேண்ட் அப்படின்னு கொடுத்தோம்னா இங்க கிராண்ட் பாஸ் லேண்ட் இஸ் கிவன் அப்படின்னு வருது. இந்த இதுக்குள்ளேயே சன்ன்ற வேரியபிளுக்குள்ளேயே இதுவும் வருது. இப்போ இதுல பாத்தீங்கன்னா எவ்வளோ இன்ஹெரிட்டன்ஸ் இருக்கு பாருங்களேன் இந்த இதுக்குள்ளேயே. ஃபர்ஸ்ட் வந்து சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ் பார்த்தோம். இதுல வந்து மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் வருது. மல்டி லெவல்லாம் வந்து நம்ம பார்த்தோம். இந்த மாதிரி 2 கிளாஸ்ல நம்ம பண்றது தான் மல்டி லெவலு. ஹையார்கியல்னா வந்து இந்த மாதிரி 2 கிளாஸ் எம்டி 3 கிளாஸ் எம்டியா இருக்கு. 3 கிளாஸ் எம்டியா இருந்துட்டு ஒரு கிளாஸை மட்டும் டிபெண்டா இருந்துச்சுன்னா இந்த ஹையார்கியல். ஹைபிரிட்னா இந்த 4மே இருக்கிறது தான் ஹைபிரிட். இதுல வந்து பாத்தீங்கன்னா சிங்கிள் இருக்கு, மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் ஒர்க் ஆகுது, மல்டி லெவலும் ஒர்க் ஆகுது, ஹையார்கியலும் ஒர்க் ஆகுது. இந்த 4மே இதுக்குள்ள இருக்கிறதுனால இந்த மாதிரி இருக்கிறது பேர் ஹைபிரிட் அப்படின்னு சொல்றாங்க. அவ்வளோதான் கைஸ் இந்த இன்னரிட்டன்ஸ். நான் பேசிக்காக இன்னரிட்டன்ஸாக என்னன்னு சொல்லிட்டேன். இந்த மாதிரி கிளாஸஸை ஆக்சஸ் டு அதர் கிளாஸஸ். இப்போ உங்களுக்கு இந்த இந்த டெஃபினேஷனோட மீனிங் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த எபிசோடில் நம்ம ஃபர்தராக பார்க்கலாம். அது வரைக்கும் டாடா பபாய்.